Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல ஷார்ட் வீடியோஸ்க்கு மானிடைசேஷன் அப்படிங்கற ஒரு விஷயம் வந்துருச்சு. சோ இதன் மூலமா நம்ம வந்து ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸ்லயும் வந்து பார்த்தா ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு YouTube பார்ட்னர் புரோகிராம்ல ஒரு கிரியேட்டரா இருக்கீங்க, மானிடைசேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டரா இருக்கீங்க அப்படிங்கற பட்சத்துல கண்டிப்பா வந்து பார்த்தா உங்களுடைய சேனலும் எலிஜிபிள் தான் ஷார்ட்ஸ்ல. பட் ஷார்ட்ஸ்ல இப்ப ரீசன்ட்டா வந்து பார்த்தா மானிடைசேஷன் அப்படிங்கற ஒரு விஷயம் நம்மளே வந்து எனேபிள் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கல. இது நிறைய பேர் நோட் பண்ணிருக்கலாம் அப்லோட் பண்ணும்போதும் கூட. சோ இத பத்தின டீடைல் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஜஸ்ட் நான் சைடுல ஸ்கிரீன்ல ஷோ பண்ற மாதிரி வந்து பார்த்தா டெமோவுக்காக நானும் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். சோ என்ன மாதிரி இது வந்து வர்க் ஆகுது அப்படிங்கறத உங்ககிட்ட டீடைலா சொல்லணும்ங்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன். சோ பர்టిక్యులரா வந்து பார்த்தா டெமோவுக்கு நான் வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்துட்டு அதை வந்து அப்லோட் பண்றேன். அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தா நமக்கு வந்து மத்த லாங் ஃபார்ம் கண்டென்ட் மாதிரி நம்ம வந்து மானிடைசேஷன் அப்படிங்கற ஒரு விஷயத்தை தனியா வந்து நம்ம தேர்ந்தெடுக்க தேவையில்லை. நம்ம யூடியூப் பார்ட்னர் புரோகிராம்ல ஜாயின் பண்ணிருக்க கூடிய கிரியேட்டர் நமக்கு வந்து பார்த்தா மானிடைசேஷன் எனேபிள் ஆகி தான் இருக்கு அப்படின்னு சொன்னா லாங் ஃபார்ம் கண்டென்ட்க்கு மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தா நம்மளா போய் அந்த லாங் ஃபார்ம் கண்டென்ட்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து எனேபிள் பண்ணோம். சோ அதை தவிர நம்ம வந்து ஷார்ட்ஸ்ல அப்படிங்கும்போது YT ஸ்டுடியோ ஆப்லயோ இல்ல யூடியூப் ஆப்ல மெயின் ஆப்லயோ நமக்கு வந்து ஷோ பண்ணாது அந்த மானிடைசேஷன் ஆப்ஷன் வந்து. சோ எப்படி ப்ரோ நமக்கு வந்து மானிடைசேஷன் எனேபிள் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு ஆப்ஷன்ஸும் இதுக்கு முன்னாடிலாம் நான் சொல்லியிருந்தேன். யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோல போய் ஆன் பண்றது, அது போக வந்து பார்த்தா யூடியூப் ஸ்டுடியோலயே பிரீமியர் மாதிரி போட்டுட்டு அதுக்கு அடுத்தது சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது பப்ளிக் கொடுக்கறது இல்லைன்னா வேற ஏதாவது விசிபிலிட்டி சேஞ்ச் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் அப்லோட் பண்ணாலே, அதாவது நீங்க மானிடைசேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டரா இருந்தா ஷார்ட்ஸ்ல ஷார்ட் வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ணா மட்டும் போதும். மற்றபடி நீங்க பப்ளிக்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி சில சேஞ்சஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதெல்லாம் எப்பவும் போல பண்ணிக்கலாம். அதாவது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அதுக்கு அப்லோட் பண்ண போகும்போதே அந்த தம்ப்நெயில் செக்ஷனை வந்து ட்ராக் பண்ணி கொடுக்கறது, ஸோ அதெல்லாமே நீங்க எப்பவும் போல பண்ணிக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போகும். அதாவது ஆட் ஸ்பெண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கைட்லைன்ஸ்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா மானிடைசேஷனுக்கான கிரீன் சிம்பிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுல விழுந்துரும் அப்படின்னு சொல்லலாம். சோ இதை நினைச்சு பெருசா நீங்க ஒரி பண்ணிக்க தேவையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சோ ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அந்த ஒரு வீடியோன்னு சொன்னா உங்களுக்கு எல்லோ ஐகான் ஷோ பண்ணலாம். சோ மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து மானிடைசேஷன் எனேபிள் ஆகாம இருக்காது. நீங்க மானிடைசேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டரா இருந்தா சோ நீங்க தனியா போய் எனேபிள் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. சோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ரீசன்ட் டைம்ல அப்டேட்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ ஷார்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கோங்க. மானிடைசேஷன் உங்களுக்கு ஒன்ஸ் எனேபிள் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்க லாங் ஃபார்ம் கண்டென்ட், லைவ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் நீங்க வந்து நீங்களா போய் எனேபிள் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கு அப்படின்னு வரும்போது நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்லோட் பண்ணிட்டு சேஞ்சஸ் எல்லாம் மற்ற சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு நீங்க பப்ளிக் கொடுத்துலாம். ஸோ வீடியோ கம்ப்ளீட்டா அப்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் பெட்டிங்னு வரலாம். மற்றபடி அது குயிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் சிம்பிள் வந்து வந்துடலாம். ஒருவேளை உங்களுக்கு எல்லோ ஐகான் கொடுத்துருந்ததுனாலும் என்ன ரீசன் அப்படிங்கறத பார்த்து அது கரெக்டா தான் இருக்கா இல்லைன்னா தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறத பாருங்க. ஒருவேளை தப்பா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஜஸ்ட் அப்பீல் பண்ணி இந்த நார்மல் வீடியோஸ்க்குலாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இதுல எந்த வித இஷ்யூவும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணும்போது எந்த விஷயங்களும் சேஞ்சஸ்லாம் கொடுக்கல. பட் வந்து பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் அப்படிங்கிற விஷயம் எனேபிள் ஆயிடுச்சு. மற்ற சேஞ்சஸ்லாம் பண்ணி நான் இப்போ வந்து பப்ளிக் பண்ணிக்கலாம். ஸோ அது நான் டெமோவுக்காக அப்லோட் பண்ணது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா உங்களுக்கு சொல்ல நினைச்ச எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும், கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. கேள்விமர்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மணியில் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.